தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர்கள் கீதா கைலாசம், சரண் சக்தி இவங்கலாம் நடிச்ச அங்கம்மாள் திரைப்படம் வந்து திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்த வந்து விபின் ராதாகிருஷ்ணன் வந்து இயக்கியிருக்கார். படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். சட்டை ஓடாமே நீ அழகாத்தான் இருக்கிற. உனக்கு சட்டை ஓட்டு பழக்கமே இல்லையே. ஒடியாது. உனக்கு சட்டையை போட்டு தூக்கி நிப்பாட்டினா கும்முன்னு நிற்கும். அங்கம்மாள் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தின ஒரு படமாக தான் உருவாயிருக்கு. இந்த படத்தோட கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய கோடித்துணி அப்படின்ற ஒரு சிறுகதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கம்மாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் வந்து யாருக்குமே அடங்காத ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மாதிரி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படியாப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் வந்து அங்கம்மாள். இந்த அங்கம்மாளோட ஆரம்ப காட்சிகளாக இருக்கட்டும், படத்தில் நடுவில் இருக்க சில விஷயங்களாக இருக்கட்டும், அங்கம்மாள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்றது தான் படம் முழுக்க வந்து கேரி ஆகுது. இப்படிப்பட்ட அங்கம்மாளுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை, அதாவது அவங்களோட சொந்த பசங்ககிட்ட இருந்து என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அதுவும் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்ககிட்ட இருந்தது கிடையாது. ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன யோசிப்பார்னா, சரண். அவர் தான் சின்ன பையன். அவரோட அந்த அங்கம்மாளோட 2வது மகனா நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்னா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம், ஏன்னா அவர் பொண்ணு எடுக்க போகிற வீடு வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியான வீடு. இவங்க வந்து கொஞ்சம் வசதி குறைவான ஆட்கள். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாகரீகமாக காட்டணும் அப்படின்றதுக்காக வீட்டில் சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவார். அப்போ முக்கியமாக பண்ண வேண்டிய மாற்றம் என்னென்னா, அவரோட சைடில் இருந்து என்னவா இருக்கும்னா, அங்கம்மாள் வந்து நம்ம அம்மா வந்து நல்ல ஒரு ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஏன் ஜாக்கெட் போடாமல் இருக்காங்க? இப்போ நம்ம பொண்ணு வீட்டிலேருந்து யாராவது வந்து திடீர்னு பார்த்தாங்கன்னா, அம்மா ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருந்துகிட்ருக்கும். அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கம்மாளுக்கு வந்து ஜாக்கெட் போட்டு பார்க்கணும். அவங்கள வந்து ஜாக்கெட் போட்டு அவங்கள வந்து வெறும் சாரி மட்டும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடாது. அவங்களோட அவங்களோட பாகங்களை மறைக்கிறதுக்கு ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. இந்த அழுத்தத்தை அங்கம்மாள் வந்து ஏற்றுக்கிறாங்களா? தான் வந்து ஜாக்கெட் போடாமல் இப்போ இவ்வளோ நாள் வந்து இப்படியே வாழ்ந்தாச்சு. இது ஒரு பையன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கும்போது அங்கம்மாள் மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். மெயினான கதை வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு ட்ராவலாக, இந்த படம் ட்ராவல் ஆகக்கூடிய கதை வந்து இதுதான். பட் இதை வந்து ஒரு லேயராக வச்சுக்கிட்டு அங்கம்மாள் என்னதான் இருந்தாலும் அங்கம்மாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான, ரொம்ப யாராக இருந்தாலும் டக்குன்னு வார்த்தையை விட்டு பேசக்கூடிய, என்ன நடந்தாலும் தன்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாகவும் இருக்காங்க. அதையுமே வந்து இந்த ரைட்டிங்கில் வந்து இவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்றதையும் இயக்குனர் வந்து காட்டுறாரு. சேம் டைம் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது ஓகே, அது அங்கம்மாளோட முடிவு. அங்கம்மாள் இப்படி தான், நம்ம நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி, அங்கம்மாள் இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கிளைமேக்ஸோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இதனோட இடையில வந்து எப்படிலாம் இந்த கதாபாத்திரங்கள், அதாவது அங்கம்மாள் ஒரு பக்கம், அங்கம்மாளோட சொந்த பசங்க, மூத்த மகனை வந்து நடிகர் பரணி பண்ணியிருக்காரு. நல்ல கதாபாத்திரம் அவருக்கு. ரொம்ப அவர் அவர் நல்ல ஆக்டிங்காகவும், நல்லா சில இடங்கள்லாமே நல்லா அவரை வந்து ஒரு இடத்துல வந்து இந்த தன்னை ஏன் படிக்க வைக்கலன்னு சொல்லி அவர் ஒரு அவங்க அம்மாட்ட பேசுகிற இடம் இருக்குது. அதெல்லாமே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து அவரோட கதாபாத்திரம் வந்து எப்படின்னா, அவர் வந்து நாதஸ்வர கலைஞராக வந்து அவர் ஒரு 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 இடத்துல வந்து நைட்டான நாதஸ்வரம் வாசிப்பார். அது படத்தில் அப்பப்போ வந்துட்டு போகிற இடமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரு கலைஞராக வந்து அவர் படத்தில் ஒரு நடிகர், சேம் டைம் அந்த நடிகருக்குள்ளே ஒரு கலைஞன் எப்படி இருப்பான் அப்படின்றத வந்து இயக்குனர் வந்து ஒரு கிராமிய வாழ்க்கையில் ரொம்ப வந்து அழகாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. சேம் டைம் வந்து மெய்யழகன் போன்ற படங்களில் நடித்த சரண், இவர் வந்து 2வது பையனாக வந்து பவளம்னு ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. இவர் டாக்டராகவும் அந்த படத்தில் இருக்கார். அவங்க இந்த 2 பசங்களும் தன்னோட அம்மா வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பெண் தான். ஒரு பெண் வந்து 2 பசங்களை எப்படி வளர்த்திருக்காங்க. இந்த 2 மகன்கள் வந்து தன் அம்மாவை எப்படி மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு 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 சைக்கலாஜிக்கலாகவே வந்து சில விஷயங்களை எல்லாம் முன் வச்சு இந்த படத்தோட கதை நகர்ந்து போகுது. முக்கியமாக சொல்லணும்னா, அந்த கதை ஓகே, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்தந்த அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற ஒரு ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஜாக்கெட் போடாமல் இருந்து அவங்கள ஜாக்கெட் போட வச்சு சொசைட்டி வந்து எப்படி தான் வந்து நம்ம வந்து அது ஒரு அழுத்தமான ஒரு ஒரு இடத்த கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. சேம் டைம் வந்து தனிநபர் முடிவாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இயக்குனர் பதிவு பண்ணுறாரு. இந்த 2 கொலாப்ஸான விஷயங்கள் போய் நிற்கிறங்காட்டி இந்த கிளைமேக்ஸில் வந்து என்ன சொல்ல வராங்க, இது ஏன் வந்து சரி ஒருத்தவங்களோட முடிவு தான் அப்படின்றத தாண்டி இந்த படத்துல வந்து டேக் ஆஃப் என்ன எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அப்புறம் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய, இன்றைக்கி எவ்வளோ ஃபெமினிசமான படங்கள், இல்லை வந்து ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தின படங்கள் நிறையா வந்துருச்சு. அதுலேருந்து எங்கே விலகி இருக்குன்னு கேட்டால் இது வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய எந்த இடத்துல விலகலைன்னு தான் சொல்லணும். அதனால் இதுக்கான ஒரு தனித்துவமான இடமும் சரியாக அமையலை. அங்கம்மாள் நடித்த கீதா கைலாசம் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்களோட கெரியரில் வந்து இப்போ ஹீரோவுக்கு அம்மாவா இல்லை முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பட் ஒரு பெரிய மெயின் லீடு அவங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு கதைக்காக அவங்க தன்னோட பழைய இதெல்லாம் தாண்டிட்டு, பழைய இதெல்லாம் உடைச்சிட்டு சுருட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஊர் கிராமத்து ஆளாகவே மாறி அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
அவங்க வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை எடுத்து தைரியமாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கான எல்லா ஸ்டஃப்பும் அவங்களுக்கு உண்டானது கரெக்டாகவே அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள்னால் இந்த படத்தை எடுத்த விதம், ஒரு ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே உலா அந்த மனிதர்களாக இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அந்த பழைய வீடாக இருக்கட்டும். இந்த படம் வந்து பீரியட் படம் தான். ஒரு 80ல் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் உருவாயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தமிழில் வந்து ரொம்ப அழகான ஒரு தமிழ் கிராமிய படம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதிக கதாபாத்திரங்கள் இல்லாததும் இந்த படத்தோட கதையை வந்து எந்த விதத்துலையும் சதிக்காமல் ரொம்ப நல்லாவே உட்காந்துருக்கு. முக்கியமாக படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து ரொம்ப நல்ல ஒர்க். அவரோட சில ஷாட்லாம் இருக்கும், அதோட லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் வச்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி மியூசிக்கே இல்லைனாலும் அந்த ஒரு ஷாட் வச்சதுன்னா அந்த ஷாட் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒளிப்பதிவாளர் இயக்குனரும் ரொம்ப நல்லாவே அதை காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் எங்கே நடக்குதுன்ற ஒரு கிளாரிட்டியே வந்து சரியாக அமைய மாட்டேங்குது. ஏன்னா படத்தோட ஆரம்பத்துலேருந்து 80 சொல்லிட்டு வராங்க. 80ன்றது வந்து திருநெல்வேலி, நம்ம கன்னியாகுமரி சைடில் இந்த மாதிரியான சவுத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு வட்டார வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்த பார்க்கும்போது அந்த மாதிரியான இந்த திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரியான இடங்களோ இது மற்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ வந்து ஈரோடு சைடு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில கதாபாத்திரங்கள் பேசுறது எல்லாமே கொங்கு வட்டாரத்திலே வந்து இருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு பலவீனமான விஷயம். ஏன்னா இந்த படத்தோட நேட்டிவ் செட் ஆக மாட்டேங்குது. இது எங்கே எடுக்கிறாங்க ஓகே, என்னதான் இருந்தாலும் ஒரு 80s பீரியட்னா நீங்கள் வந்து ரொம்ப நேட்டிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த நேட்டிவான லாங்குவேஜ் இங்கே யூஸ் பண்ணல. ஒரு இடத்துல வந்து திருநெல்வேலி பாஷையும் போது, இன்னொரு இடத்துல வந்து கொங்கு பாஷையும் போதுன்றங்காட்டி எந்த இடத்துலையும் வந்து நம்மளால் வந்து ஓகே இது எங்கே நடக்குதுன்றதே ஒரு ஐடியாவுக்கு வர முடியல. இது ஒரு படத்தோட ஒரு பலவீனமான ஒரு பகுதி தான். இருந்தாலும் வந்து ஒரு சிறுகதையை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம நிறைய பேசிக்கிறோம் இல்லையா, ரைட்டர்ஸோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இல்லைனா ரைட்டர்ஸ் யாரும் போய் தேடி போகிறது கிடையாது இயக்குனர்கள் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. பட் அப்படி இருக்க சூழலில் வந்து பெருமாள் முருகன் மாதிரியான ஒரு ரைட்டர்கிட்ட இருந்து ஒரு சிறுகதையை வாங்கி அந்த சிறுகதைக்கு வந்து இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்க போகுது, இன்றைக்கி வந்து சினிமாவை மாற்றினா அதோட ஆஸ்பெக்ட் என்னவாக இருக்கும்னு ஒரு இயக்குனர் வந்து யோசிச்ச விதமாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு 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 சிறுகதையை ஒரு அழகான கிராமத்து மனிதர்களை இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அந்த விதத்தில் அவர் இயக்குனரை பாராட்டலாம். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய ஒரு சிறுகதையோ இல்லை நாவலத்திலையோ வரக்கூடிய படங்களுக்கு வந்து அதை ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பாடமாக கூட இருக்கலாம். அந்த விதத்தில் வந்து அங்கம்மாள் வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.